ஸோ நீதிமொழிகள் அந்த தேதிக்கு அந்த நீதிமொழிகள் ஒரு 5 சங்கீதம், இப்படி ஒரு மாசத்துல நீதிமொழிகளையும் முடிச்சிடலாம். அதுல 31 அதிகாரம் இருக்கு. நீதிமொழிகளையும் ஒரு முறை முடிச்சிடலாம், சங்கீதத்தையும் ஒரு முறை முடிச்சிடலாம். வருஷத்துல 12 தடவை படிக்கலாம். நீங்க சங்கீதத்தை படிக்கும்போது வருகிற நன்மை என்ன, சங்கீதத்தை படிக்க 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 நீங்க எப்படியெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம்னு கற்றுக்கொள்ளலாம். நம்ம ஆராதனைகள்ல நம்ம அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னது? ஸ்தோத்திரம். முழங்கால் போட்ட உடனே கர்த்தாவே ஸ்தோத்திரம், எசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஹல்லேலூயா. இதை தவிர வேற வார்த்தையே நமக்கு தெரியல. அதுக்கு மேல வேற என்ன சொல்லி இருக்கிறோம்? சங்கீத புஸ்தகத்துல போனீங்கன்னா, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். see the way they worship the Lord, ஆண்டவர் ஆராதிக்கிற முறை. சங்கீத புஸ்தகத்துல படிச்சீங்கன்னா எப்படியெல்லாம் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கலாம். ஒரே அரிசி மாவு தான், ஒரே தோசை தான், ஆனா எத்தனை விதமான தோசை. அன்னைக்கு மதுரையில மாட்டுத்தாவணையில நிக்கிறேன், அங்க ஒரு போர்டு இருக்கு, 101 விதமான தோசை கடன் போட்டு. ஏ அப்பா, ஒரு அரிசி மாவுல இத்தனை விதமான